விஜயும் தனுஷும் ஒரு படத்துல ஒண்ணா ஒர்க் பண்ண இருந்தாங்க அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமா. விஜய், ரீமாசன், வடிவேல் இவங்களாம் நடிச்சு வெங்கடேஷ் டைரக்ஷன்ல 2002 ரிலீஸ் ஆன படம் தான் பகவதி. இந்த படத்துல விஜய்க்கு தம்பி கேரக்டரா ஜெய் ப்ளே பண்ணியிருப்பார்ல, அந்த கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் தனுஷ மைண்ட்ல வச்சிருந்தாராம் டைரக்டர். இதுக்காக தனுஷ் கிட்டயுமே போய் பேசினாராம். நீங்க இந்த படத்துல தம்பியா ப்ளே பண்ணீங்க அப்படின்னா, செந்தூர பாண்டியன்ல எப்படி விஜயகாந்துக்கு தம்பியா விஜய் நடிச்சு பிஎன்சி சென்டர்ல வந்து பயங்கர ரீச் கிடைச்சிச்சோ, அதே மாதிரி இந்த படத்துல நீங்க தம்பியா நடிச்சீங்கன்னா உங்களுக்கு பிஎன்சி சென்டர்ஸ்ல வந்து பயங்கர ரீச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஆனா அவர் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டாரு. ஏன் அப்படின்னா, நான் பார்த்து சொன்னது வந்து துள்ளுவது எல்லாமே அந்த டைம் ரிலீஸ் ஆயிருந்தனால இவர் அந்த தம்பி கேரக்டர் கரெக்டா இருப்பாப்ல அப்படின்னு நான் யோசிச்சேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, காதல் கொண்டே ரிலீஸ் ஆயிடுச்சுனாலே நான் பிஎன்சி சென்டர் ரீச் ஆயிடுவேன் சார். எனக்கு அது ரொம்ப டவுட்டே இல்லாமல் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். அதனால இது இல்லை சார், இந்த ரோல் நான் ப்ளே பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபரை வந்து அவர் வந்து இது பண்ணிட்டாரு, அவாய்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறாரு. ஆனால் கடைசி அவர் கெஸ் பண்ண மாதிரியே காதல் கோட்டை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பிஎன்சி சென்டரில் பயங்கர ரீச் அவருக்கு இருந்துச்சு. அவர் அப்போவே ஒரு கிளாரிட்டியாக இருந்தார் அப்படின்னு அந்த படத்தோட டேரக்டர், பகவதி படத்தோட டேரக்டரான வெங்கடேஷ் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா தெரியாது அப்படிங்கிறதையும் தெரியாது அப்படின்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.